ஸோ ஜாவா ஸ்கிரிப்டில் நம்ம இது வரைக்கும் ஜஸ்ட் வந்து பேசிக்ஸ் பார்த்துருப்போம். அண்ட் தென் வந்து ஒரு ஒரு ஃபங்க்ஷன்ஸ்னா என்ன, ஒரு சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நம்ம பார்த்துருப்போம். எப்படி கமெண்ட் பண்ணுறது, வேரியபிள்னா என்ன, ஸோ அதில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது, ஸோ இந்த மாதிரி. அதுக்கப்புறம் என்ன மாதிரியான டேட்டா டைப்ஸ்லாம் இருக்குது, ஸோ அது பூலியன், இண்டீஜர், பிக் இன்ட்டு, ஸ்ட்ரிங்கு, நம்பரு, ஸோ இது எல்லாமே பார்த்தோம். அதுக்கப்புறம் எப்படி அந்த ஒரு ஜாவா ஸ்கிரிப்ட் வந்து ஒரு 2 வேல்யூ ஐ மீன் 2 டைப் ஆஃப் டேட்டாவை எப்படி கன்வெர்ட் பண்ணும் அப்படின்ற மாதிரி, ப்ளஸ் ஆப்ரேட்டர்ஸ்லாம் பார்த்தோம். ப்ளஸ், மைனஸு, ஆடிஷன், சப்ஸ்ட்ராக்ஷன், மல்டிபிகேஷன், டிவிஷன், அப்புறம் மாடுலஸ், ஸோ அந்த மாதிரி நிறைய இதெல்லாம் பார்த்துருப்போம். ஸோ இதெல்லாம் எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதோட கண்டினியூஷன் அடுத்த ஸ்டெப் என்னன்னா டம். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம ஜாவா ஸ்கிரிப்டோட கண்டினியூஷன் பார்க்க போகிறோம். அதில் இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் டாம். ஓகேவா? ஸோ டாம் அப்படின்னா என்ன அப்படின்னா டாக்குமெண்ட் ஆப்ஜெக்ட் மாடல். ஸோ இது என்ன அப்படின்னா நம்மளோட ஹெச்டிஎம்எல் பேஜ், சிம்பிளாக சொன்னால் நம்மளோட ஒரு வெப்சைட்டில் இருக்க நம்மளோட வெப்பேஜ் அப்படின்னு வச்சுக்கலாமே. ஹெச்டிஎம்எல்லை தாண்டி உங்களோட வெப்பேஜில் என்னென்னலாம் இருக்கோ அது எல்லாம் டாம், டாக்குமெண்ட் ஆப்ஜெக்ட் மாடல் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அதோட ஒரு ப்ரோக்ராமிங் இன்டர்ஃபேஸ், அந்த ஒரு டாக்குமெண்ட்டை தான் டாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இது வந்து ஒரு ட்ரீ ஸ்ட்ரக்சரில் மெயின்டைன் ஆகும். அதாவது பேரண்ட் ரூட் அது மாதிரி, இந்த மாதிரி. ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே மெயின் பேரண்ட் டாக்குமெண்ட், அதாவது நம்மளோட ஹெச்டிஎம்எல் டாக்குமெண்ட். அந்த டாக்குமெண்ட்ல மெயின் பேரண்ட் எது, ரூட் எதுன்னு பார்த்தா நம்மளோட ஹெச்டிஎம்எல் டேக். அதுதானே நம்மளோட ஓவரால் ஹெச்டிஎம்எல் ஸ்ட்ரக்சர்லேயே ஹெச்டிஎம்எல் டேக் தான் ஃபர்ஸ்ட்டாக இருக்கும். கரெக்டா? ஸோ ஆனால் அதுக்கு முன்னாடி டாக் டைப் ஹெச்டிஎம்எல் அப்படின்னு போடுவோம். கரெக்டா? ஸோ இந்த இடத்துல நம்ம போய் பார்த்தோம்னா சிம்பிளாக ஹெச்டிஎம்எல் பார்த்தோம் அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா இந்த டாக் டைப் இருக்குல்ல, அதாவது இது வந்து ஒரு டாக்குமெண்ட்டாக கன்சிடர் ஆகும். ஸோ அதை தான் வந்து நம்ம டாம்னு சொல்கிறோம். ஆல்ரெடி நம்ம பார்த்தோம். இதுதான் ஃபர்ஸ்ட் இருக்கிற மெயின் பேரண்ட். அதில் ஹெச்டிஎம்எல் அப்படிங்கிறது ரூட் எலமெண்ட். அதுதான் வந்து இருக்கிறதுலே ஒரு மெயின் பேரண்ட் எலமெண்ட். ஸோ அதுக்குள்ளே தான் இந்த ஹெட்டு, பாடி, அது எல்லாமே இருக்கும். கரெக்டுங்களா? ஸோ இந்த ஹெட்ன்றது ஹெச்டிஎம்எல்குள்ளே தான் இருக்கும், பாடியும் ஹெச்டிஎம்எல்குள்ளே தான் இருக்கும். அந்த ஹெட் டேக்குள்ளே நிறைய சப் டேக்ஸ் இருக்கும். மெட்டா டேக், டைட்டில், லிங்க்லாம் நம்ம போடுவோம். ஸோ அந்த மாதிரி நிறைய சப் டேக்ஸ் இருக்கும். அதே மாதிரி பாடி டேக்லையும் நிறைய டேக்ஸ் நம்மளால யூஸ் பண்ண முடியும். டிவ், லிஸ்ட்டு, அதுக்கப்புறம் ஸ்கிரிப்ட் டேக் யூஸ் பண்ணலாம், ஃபார்ம் யூஸ் பண்ணலாம், இன்புட் யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய டேக்ஸ் வந்து யூஸ் பண்ண முடியும். ஸோ இது இது பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா ஒரு பேரண்ட் சில்ட்ரன் காம்பினேஷனில் இருக்கா. ஸோ மெயினாக டாக்குமெண்ட் அப்படிங்கிற ஒரு பேரண்ட், அதில் ரூட் எலமெண்ட் இது அப்படின்னா HTML. அதுக்குள்ள 2 மெயின் எலமெண்ட் இருக்கு, ஹெட்டு, பாடி அப்படின்னு. அந்த ஹெட்டுக்கு நிறைய எலமெண்ட் இருக்கு. அந்த எலமெண்ட்டுக்குள்ள தான் நம்ம டெக்ஸ்ட் கொடுப்போம். ஸோ இப்போ H1ன்னு ஒரு எலமெண்ட் இருக்குன்னா அந்த எலமெண்ட்டுக்கு சில டெக்ஸ்ட், ஹெட்டிங் 1, ஹெட்டிங் 2, அந்த மாதிரி ஏதாவது ஒன்று நம்ம கொடுப்போமா. ஸோ இந்த ஸ்ட்ரக்சர் வந்து ஒரு பேரண்ட் சைல்டு ரிலேஷன் மாதிரி போகும். ஸோ இது லுக்ஸ் லைக் ஒரு ட்ரீ ஸ்ட்ரக்சர். ஓகேங்களா? ஸோ இந்த டாம் அப்படிங்கிறது ஒரு ட்ரீ ஸ்ட்ரக்சரை பேஸ் பண்ணி ஒர்க் ஆகுற விஷயம். ஓகே, ஸோ டாம்னா ஒன்றும் இல்லை, ஒரு வெப்புக்கான ஒரு டாக்குமெண்ட். அது கிட்டத்தட்ட ஒரு ப்ரோக்ராமிங் இன்டர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து ஒரு ட்ரீ ஸ்ட்ரக்சரை ஃபாலோ பண்ணுறது, விச் மீன்ஸ் பேரண்ட் சில்ட்ரன் காம்பினேஷனில். ஸோ இதில் நிறைய டைப் ஆஃப் நோடு இருக்கு. ஸோ அந்த நோடு என்ன அப்படின்னா இப்போ நம்ம பார்த்தோம்ல, இது ரூட், இது ஃபர்ஸ்ட் நோட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நோடுனா இந்த ரூட் எலமெண்ட், அடுத்தது வந்து இந்த எலமெண்ட், ரூட் எலமெண்ட் ஃபர்ஸ்ட். செகண்ட் நோடு என்னன்னா இந்த எலமெண்ட், அதாவது இந்த மெயின் எலமெண்ட் ஹெட், பாடி அப்படிங்கிறது, அதாவது சைல்டு. இது பேரண்ட் அப்படின்னா இது சில்ட்ரனா, அப்போ அதுக்குள்ள இருக்க எலமெண்ட்ஸ் கிராண்ட் சில்ட்ரன். ஸோ இந்த மாதிரி பேரண்ட், சில்ட்ரன், கிராண்ட் சில்ட்ரன், ஸோ இந்த ஒரு காம்பினேஷன்ல இது வந்து இருக்கிறதுனால இதை வந்து ஒரு நோடு, அதாவது ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த ஒரு ட்ரீ ஸ்ட்ரக்சர் சொன்னாங்க, ட்ரீ ஸ்ட்ரக்சர் வித் நோட் ஆப்ஜெக்ட்ஸ் அப்படின்ற மாதிரி இந்த டாம் வந்து ஒர்க் ஆகும். இது எல்லாமே ஒரு ஆப்ஜெக்டா இது வந்து கன்வெர்ட் பண்ணிக்கும்.
இதோட டெஃபினேஷனு டாக்குமெண்ட் ஆப்ஜெக்ட் மாடல். ஸோ நம்மளோட மொத்த டாக்குமெண்ட்டை ஒரு ஆப்ஜெக்ட் மாடலாக கன்வெர்ட் பண்ணி அதை வந்து ஜாவா ஸ்கிரிப்டுக்கு கொடுத்து நம்மளோட HTML பேஜை டைனமிக்காக சேஞ்ச் பண்ணும். இதுதான் டாம். இதுதான் டாமோட வேலை. ஸோ சிம்பிளாக டாமோட வேலை என்னன்னா, நம்ம கிட்ட ஒரு HTML பேஜ் இருக்கு, தனியாக ஜாவா ஸ்கிரிப்ட் இருக்கு. HTML தனி, ஜாவா ஸ்கிரிப்ட் தனி, கரெக்டா? ஸோ அப்போ டாம் வந்து நடுவில் இருக்கும். ஸோ டாம் வந்து என்ன பண்ணுன்னா, நம்மளோட HTML இருக்க எலமெண்ட்ஸை ரீட் பண்ணி, அதாவது ஒரு டாக்குமெண்ட்டாக கன்வெர்ட் பண்ணி அதை ரீட் பண்ணி ஜாவா ஸ்கிரிப்டுக்கு அதை கொடுத்து ஜாவா ஸ்கிரிப்ட் வந்து டைனமிக்காக நம்மளோட HTML இருக்க எலமெண்ட்ஸை சேஞ்ச் பண்ணும். ஸோ சிம்பிளாக ஒரு எக்ஸாம்பிள் ரியல் டைமில் இருக்க ஒரு எக்ஸாம்பிளாக பார்க்கணும்னா, இப்போ நம்ம ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிறோம், அங்கே வந்து மெனு கார்டு இருக்கும், கரெக்டாக? ஸோ நிறைய மெனுஸ் இருக்கும். போனோடனே மெனு கார்டு பார்ப்போம், என்ன ஃபுட்டு வேணும் அப்படின்ற மாதிரி. ஸோ அங்கே இருக்க மெனு கார்டில் இருக்க ஃபுட்டு வந்து எதுவுமே சேஞ்ச் ஆகாது, கரெக்டுங்களா? அங்கே என்ன இருக்கும், இப்போ வந்து இப்போ இப்படி வச்சுக்கலாமே, தோசை இருக்குது, இட்லி இருக்குது, இப்போ பீஸா அந்த மாதிரிலாம் நிறைய ஐட்டம்ஸ் இந்த மாதிரிலாம் இருக்குன்னு வச்சுக்கலாம். நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது, சிக்கன் ரைஸ், ஃப்ரைட் ரைஸ், இந்த மாதிரி நிறைய இருக்குது. அந்த இது எல்லாமே அதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ப்ரொசீஜர் இருக்கும். இப்படி தான் பண்ணணும், இதுதான் அது, அப்படி இந்த டிஷ்னா அது இப்படி தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு ப்ரொசீஜர் இருக்கும். அந்த ப்ரொசீஜருக்கான ஒரு நேம் தான் அந்த மெனு லிஸ்ட்டில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுதான் வந்து ஒரு மெனு கார்டாக நமக்கு கொடுப்பாங்க. நம்ம அந்த நேமை பார்த்து பிக் பண்ணி எனக்கு இந்த டிஷ் வேணும் அப்படின்னு சொல்லுவோம், ஓகேவா? ஸோ இங்க இந்த மெனு லிஸ்ட் அப்படிங்கிறது HTML பேஜ். ஓகே, ஸோ இப்படி நான் வச்சுட்டேன். இப்போ அடுத்தது நம்ம மெனு லிஸ்ட் பார்த்துட்டோம். அடுத்தது வந்து ஆர்டர் கொடுக்கணும். ஸோ அப்போ ஒரு வெயிட்டர் வந்து என்ன வேணும் அப்படின்ற மாதிரி நம்ம கிட்ட கேட்பாங்க, கரெக்டா? ஸோ நம்ம வந்து நமக்கு இந்த மாதிரி லிஸ்ட்லாம் வேணும், எனக்கு இந்த ஃபுட்டெல்லாம் வேணும்னு சொல்லிட்டு நம்ம ஆர்டர் கொடுப்போம். ஸோ அதை வந்து அவங்க நோட் பண்ணிப்பாங்க. நோட் பண்ணிட்டு அதை எடுத்துட்டு போயிட்டு செஃப் கிட்ட கொடுத்து அந்த டிஷ்ஷை ரெடி பண்ணி நமக்கு வந்து சர்வ் பண்ணுவாங்க. இங்க இந்த வெயிட்டர் அப்படிங்கிறவங்க டாம். ஸோ இங்கே டாமோட வேலை என்னன்னா, நம்மளோட இங்க நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மெனு லிஸ்ட், ஐ மீன் அந்த மெனு கார்டு அப்படிங்கிறது HTML, வெயிட்டர் அப்படிங்கிறது டாமு, செஃப் அப்படிங்கிறவங்க ஜாவா ஸ்கிரிப்ட், ஓகேவா? ஸோ இந்த 3 ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுல ஃபர்ஸ்ட் விஷயம் HTML இப்போ இப்படி வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம மெனுக்கே வரலாம். நான் ஒரு ஃபுட்டு சொல்றேன் வெயிட்டர் கிட்ட, எனக்கு இந்த ஃபுட்டு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மெனு கார்டில் சொல்றேன். ஸோ அவர் டேரெக்டாக போயிட்டு இந்த ஃபுட்டு வேணும்னு செஃப் கிட்ட சொல்லி அதை அப்படியே ரெடி பண்ணி கொடுக்கலாம். இது ஒரு மெத்தட். ஜஸ்ட் அங்கே என்ன இருக்கோ அதை அப்படியே எனக்கு வந்து கொடுக்கணும், அவ்வளோதான். இப்போ சில பேருக்கு வந்து ஃபுட்டு சாப்பிடும்போது கொஞ்சம் காரம் அதிகமாக இருக்கணும், இல்லை ஏதாவது ஒரு விஷயம் வந்து கொஞ்சம் அதிகமாக வேணும், இல்லை இப்போ சில பேருக்கு வந்து காரம் கொஞ்சம் கம்மியாக இருந்தால் தான் பிடிக்கும், நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி விரும்புகிறவங்க சில பேர் இருப்பாங்க. அந்த ஒரே அதே டிஷ்ஷு தான், டிஷ்ஷு மாற போகிறது கிடையாது. பட் ஆனால் அதில் எக்ஸ்ட்ரா விஷயங்களை ஆட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. எனக்கு இது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போடுங்க, காரம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போடுங்க, இல்லை வந்து எனக்கு சால்ட் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க, இல்லை காரமாக கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி சில எக்ஸ்ட்ரா விஷயங்கள் சொல்லுவோம்ல. ஸோ அந்த மாதிரி பாசிபிலிட்டிஸ் இருக்குது தானே. ஸோ அந்த மாதிரிலாம் சொல்லுவோம். நம்ம நினைப்போம் ஒரு ஃபுட் போகிறோம், எனக்கு வந்து இது அந்த ஒரு டிஷ் வந்து கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்கும், அந்த டிஷ்ஷை நான் காரமாக சாப்பிட்டா எனக்கு நல்லா இருக்கும். அப்போ நான் வெயிட்டர் கிட்ட என்ன சொல்லுவேன்னா, இந்த டிஷ் எனக்கு வேணும், இந்த டிஷ்க்கு எனக்கு காரம் கொஞ்சம் அதிகமாக கொடுங்க அப்படின்ற மாதிரி நான் வெயிட்டர்கிட்ட சொல்லிடுவேன். வெயிட்டர் போயிட்டு செஃப் கிட்ட அந்த டிஷ்ஷை சொல்லிட்டு காரம் மட்டும் எனக்கு எக்ஸ்ட்ரா போடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாரு. ஸோ செஃப் அதுக்கு ஏற்ற மாதிரி அதை ரெடி பண்ணி நமக்கு சர்வ் பண்ணிடுவாங்க. வெயிட்டர் வந்து நமக்கு அதை சர்வ் பண்ணிடுவாங்க, கரெக்டா? இதே மாதிரி HTML பேஜ் அதுல இருக்க எலமெண்ட்ஸை டாம் வந்து ரீட் பண்ணி நம்ம வந்து டாம்க்கு சொல்லணும், எனக்கு இந்த HTML எலமெண்ட்டுக்கு இந்த சேஞ்சஸ்லாம் வேணும், இந்த சேஞ்சஸ்லாம் நான் பண்ண விரும்புகிறேன் அப்படின்ற மாதிரி நான் டாம் கிட்ட சொல்லிட்டேன்னா, டாம் வந்து என்ன பண்ணுன்னா ஜாவா ஸ்கிரிப்டுக்கு எடுத்துட்டு போயிட்டு ஜாவா ஸ்கிரிப்டுக்கு கொடுத்துரும். ஸோ ஜாவா ஸ்கிரிப்ட் என்ன பண்ணுன்னா, நம்ம என்னென்ன சேஞ்சஸ்லாம் சொன்னோமோ அதை சேஞ்ச் பண்ணி மறுபடியும் நம்மளோட HTML பேஜில் டைனமிக்காக மாற்றி விட்டுரும். ஓகேவா? ஸோ இப்போ இந்த ஒரு ரெஸ்டாரண்ட் இது பார்த்தோம்ல, அதே மாதிரி தான் ஒரு HTML எலமெண்ட் இருக்கு,
நம்ம டாம் கிட்ட கொடுத்து எனக்கு இந்த இந்த சேஞ்சஸ்லாம் வேணும் அப்படின்னு நான் வந்து மாற்றணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் டாம் கிட்ட சொல்கிறேன். ஸோ டாம் வந்து என்ன பண்ணுதுன்னா ஜாவா ஸ்கிரிப்ட் கொடுத்துட்டு ஜாவா ஸ்கிரிப்ட் அந்த சேஞ்சஸை பண்ணி நமக்கு வெப் பேஜில் ரிஃப்ளெக்ட் பண்ணிடும். சிம்பிளாக ஒரு பட்டன் இருக்கு, அந்த பட்டனோட பேக்ரவுண்ட் கலர் நான் டெவலப் பண்ணும்போது க்ரீன் கலர் இருக்கு பேக்ரவுண்ட் கலர். நான் டாம் கிட்ட சொல்கிறேன் எனக்கு இதோட கலர் வந்து ரெட் கலராக மாறணும் அப்படின்னு நான் டாம் கிட்ட சொல்கிறேன்னா டாம் வந்து அந்த ரெட் கலராக அந்த பட்டன் அந்த எலமெண்ட்டு ப்ளஸ் இந்த எக்ஸ்ட்ரா அடிஷன் நான் கலரை மாற்ற போகிறேன் அப்படின்றத ரீட் பண்ணி ஜாவா ஸ்கிரிப்ட் கிட்ட கொடுத்து அந்த ஜாவா ஸ்கிரிப்ட் அந்த கலரை மாற்றி விடும். ஸோ இதுதான் வந்து டாம் வந்து எப்படி ஒர்க் ஆகுது, அதோட ப்ராசஸ் என்ன அப்படிங்கிறது. ஓகே, சிம்பிளாக ஒரு ரெஸ்டாரண்ட் மெனுன்னு வச்சு பார்த்தோம். இதில் மெயினானது இப்போ நம்ம ரியலாக பார்ப்போம். ஓகேவா? ஸோ ரியலாக அது எப்படி ரீட் ஆகுது, அது என்ன அப்படின்ற மாதிரி. ஓகே, ஸோ இப்போ நான் இங்கே வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு பட்டன் நான் கிரியேட் பண்ணுறேன். பட்டன் கிளிக் அப்படின்னு ஒன்று. ஸோ இதுக்கு ஒரு கிளாஸ் நேம். ஸோ மை பட்டன் அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ இதுக்கு வந்து சில ஸ்டைல்ஸ் அப்ளை பண்ணலாமா? ஒரு சிஎஸ்எஸ் ஃபைல் ஆட் பண்ணி ஸ்டைல் டவுன்லோட் சிஎஸ்எஸ். இதோட டெக்ஸ்ட் கலர் வந்து ப்ளூ. இதோட பேக்ரவுண்ட் கலர் வந்து ப்ளூ கலர், ரெட் கலர். ஸோ இந்த மாதிரி ஒரு 2 கலர் அப்ளை ஆகுது இந்த பட்டனுக்கு. ஓகே, அந்த இடத்துல ஸ்டைலில் வந்து லிங்க் பண்ணிடலாம். ஸ்டைல் டாட் சிஎஸ்எஸ். ஸோ இப்போ ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் கலர் ப்ளூ கலர், பட்டனோட பேக்ரவுண்ட் கலர் வந்து ரெட் கலர் அப்ளை ஆகுது. இது ஆஸ் யூஸ்வல் நம்ம எப்பயும் போல அப்ளை ஆகுது. இப்போ ஜாவா ஸ்கிரிப்டை யூஸ் பண்ணி நான் இந்த எலமெண்ட்டை ரீட் பண்ணி இதோட கலரு ப்ளஸ் இந்த பேக்ரவுண்ட் கலரை மாற்ற போகிறேன். ஓகேவா? அப்போ என்ன பண்ண போறேன்னா இந்த சாம்பிள் டாட் ஜேஎஸ் அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணிட்டு இப்போ நான் ஃபர்ஸ்ட் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நமக்கு என்னன்னு தெரியும். நான் அந்த ஒரு பட்டனு அந்த பட்டனுக்கு பேக்ரவுண்ட் கலரை நான் மாற்ற போறேன். கரெக்டா? இதுதான் நம்ம பண்ண போறது. ஸோ அப்போ அதை பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம இதை டாம் கிட்ட சொல்லணுமா? டாமை ரீட் பண்ணி தானே அதை பண்ண முடியும். ஏன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி HTML எலமெண்ட்ஸ் அதை வந்து டாம் வந்து ரீட் பண்ணும். டாம் மூலியமா நம்ம ரீட் பண்ணி ஜாவா ஸ்கிரிப்ட் மூலியமா நம்ம ஸ்டைலை மாற்றணும். கரெக்டா? ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் ரீட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நான் வந்து ஒரு வேரியபிள் நேம் வச்சுக்கிறேன். மேபி பட்டன் அப்படின்னு சும்மா வச்சுக்கிறேன். ஸோ HTML இருக்க எலமெண்ட்ஸை ரீட் பண்ணுறதுக்கு இது ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி ஒரு டாக்குமெண்ட். கரெக்டா? ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் டாக்குமெண்ட் டாட் இந்த எலமெண்ட்டை யூனிக்கா ரீட் பண்றதுக்கு அதாவது ஒரு எலமெண்ட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு என்னென்ன வழிகள் இருக்கு? ஸோ யாராவது சொல்றீங்களா? ஒரு எலமெண்ட் HTML இருக்கு, நான் அதை வந்து கண்டுபிடிக்கணும், ஃபைண்ட் பண்ணணும். இது மூலியமாலாம் அந்த எலமெண்ட் என்னால் ஃபைண்ட் பண்ண முடியும். ஸோ எனி கெஸ்? மகாலட்சுமி ஐடி, ஓகே. கிளாஸ் நேம் ஐடி நேம், ஓகே. ஸோ ஐடி அண்ட் கிளாஸ் நேம் இதை தவிர வேற ஏதாவது மூலியமா நம்மளால ஒரு எலமெண்ட்டை ஐடென்டிஃபை பண்ண முடியுமா? பேரண்ட் கிளாஸ் நேம், ஓகே. அதுவும் கிளாஸ் நேம்லேயே வந்துடும், ஃபைன். வேற ஏதாவது வேற எப்படியாவது ஒரு எலமெண்ட் வந்து நம்மளால ஐடென்டிஃபை பண்ண முடியுமா? சம்டைம்ஸ் டேக்ஸ், ஓகே.
ஓகே. ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாமே வந்து நீங்கள் சொல்லிட்டீங்க. ஸோ ஒரு எலமெண்ட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த டேக் நேம் வச்சு கண்டுபிடிக்க முடியும். அதே மாதிரி அந்த எலமெண்ட்டுக்கு இருக்க ஐடி மூலியமா நம்மளால கண்டுபிடிக்க முடியும். அண்ட் ஆல்சோ கிளாஸ் நேம். ஸோ அந்த கிளாஸ் நேம் யூஸ் பண்ணியும் நம்மளால வந்து அந்த எலமெண்ட்டை ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம இங்க வந்து கிளாஸ் நேம் வச்சிருக்கோமா? இப்போ இந்த கிளாஸ் நேமை யூஸ் பண்ணி இந்த எலமெண்ட்டுக்கான இந்த எலமெண்ட்டை ஐடென்டிஃபை பண்ணி அதோட ஸ்டைலை மாற்ற போறோம். இதுதான் நம்ம பண்ண போறது. ஓகேவா? ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, இங்கே போயிட்டு டாக்குமெண்ட் போட்டல. ஸோ அப்போ டாக்குமெண்ட் கிளாஸ் நேம் தானே, அப்போ கெட் எலமெண்ட் பை கிளாஸ் நேம் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு இந்த டாக்குமெண்ட்ல. ஸோ அதுல என்னோட கிளாஸ் நேமை நான் கொடுக்கணும். அதாவது மை பட்டன் அப்படிங்கிறது என்னோட கிளாஸ் நேம். ஸோ இதை கொடுக்கணும். ஸோ இதுதான் இந்த எலமெண்ட்டை ரீட் பண்றதுக்கான கோட். ஸோ ஒரு டாக்குமெண்ட் அதுல நான் கிளாஸ் நேம் வச்சு ரீட் பண்ண போறேன் அப்படின்றதுனால கெட் எலமெண்ட் பை கிளாஸ் நேம், அதுல என்ன கிளாஸ் நேம் அப்படிங்கிறத நான் இங்கே கொடுக்கணும். அதாவது என்னோட எலமெண்டோட கிளாஸ் நேம் என்னவோ அதை கொடுக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ இதுக்கு நம்ம இப்போ ஸ்டைல் மாற்றணுமா? இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, இந்த மை பட்டன் முதல்ல இந்த எலமெண்ட் வந்து இருக்கான்னு முதல்ல டெஸ்ட் பண்ணலாம் கன்சோல்ல போட்டேன். ஓகேவா? ஸோ மை பட்டன் இது ஜஸ்ட் நான் இந்த எலமெண்ட்டை மட்டும் ரீட் பண்ண போறேன், அவ்வளவுதான், வேற எதுவுமே கிடையாது. இது வந்து கன்சோல்ல அந்த எலமெண்ட் வரணும். ஓகேவா? அடுத்தது நம்ம கலர் சேஞ்ச் பண்ணலாம். இங்க பாத்தீங்கன்னா HTML கலெக்ஷன்ல இந்த பட்டன் வந்துருச்சா, பட்டன் மை பட்டன் அப்படிங்கிறது. ஸோ இந்த எலமெண்ட் இப்போ ரீட் ஆக ஆரம்பிச்சிச்சு. இந்த பட்டன் இப்போ இந்த பட்டனுக்கு நான் வந்து ஸ்டைல் பண்ணணும் கரெக்டா, அதாவது கலர்லாம் மாற்றணும். இப்போ மை பட்டன் டாட் ஸ்டைல் டாட், இப்போ வந்து நம்ம கலர் தானே மாற்ற போறோம். ஸோ கலர் கொடுத்து அதோட ஆல்ரெடி டெக்ஸ்ட் கலர் என்ன இருக்கு, ப்ளூ கலர் இருக்கா, நம்ம வந்து ஒரு ஒயிட் கலர் இருக்கும். ரெட் கலர் தானே பேக்ரவுண்ட், ஸோ ஒயிட் வைக்கலாம். ஸோ ஜஸ்ட் நான் வந்து அதோட கலரை சேஞ்ச் பண்ணிட்டேன். ஓகேவா? ஸோ ஸ்டைல் நான் ஸ்டைல் சேஞ்ச் பண்ண போகிறேன், அதில் கலர், அதில் ஒயிட் கலர். ஓகே. ஸோ ஜஸ்ட் ஓகே. இதில் ஜாவா ஸ்கிரிப்ட் ரீட் பண்ணும்போது இங்கே ஸ்டைல் டாட் ஸோ இந்த இடத்துல கிளாஸ் நேமுக்கு பதிலாக ஐடி நேம் நம்ம கொடுத்தோம்னா ஒர்க் ஆகும். இதுல இந்த ஸ்டைல் மாத்துறதுல மட்டும் ஒரே ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு ஜாவா ஸ்கிரிப்ட்ல. அதாவது அதாவது இப்போ இந்த ஒரு டெக்ஸ்டோட ஸ்டைல் வந்து மாத்துறோம், கலர், பேக்ரவுண்ட் கலர் இந்த மாதிரிலாம் இருக்கு அப்படின்னா நம்ம ஐடி யூஸ் பண்ணாதான் ஜாவா ஸ்கிரிப்ட்ல ஒர்க் ஆகும். கிளாஸ் நேம் யூஸ் பண்ணா ஒர்க் ஆகாது. இப்போ இதுவே நான் சிம்பிளா இந்த வந்து கிளாஸ் நேமுக்கு பதிலாக இங்கே ஐடி நேமை நான் கொடுத்துட்டேன். இதை ஜஸ்ட் ரிமூவ் பண்ணிட்டேன், இது ஐடி நேமை மாற்றிடலாம். ஸோ ஐடி இங்கேயும் வந்து கெட் எலமெண்ட் பை கிளாஸ் நேமுக்கு பதிலாக கெட் எலமெண்ட் பை ஐடி, அவ்வளோதான். ஸோ அந்த கிளாஸ் நேம் யூஸ் இருக்கு, பட் அது நான் இந்த மாதிரி ஸ்டைலுக்கு அது யூஸ் கிடையாது. அது வந்து வேற விஷயங்களுக்கு யூஸ் பண்ணலாம், அதை நம்ம அடுத்து பண்ணலாம். ஓகேவா? ஸோ இங்கே கலர், இப்போ நான் கலர் வந்து ஒயிட்டுன்னு இப்படி மாற்றிட்டேன் அப்படின்னா, இப்போ நான் இதை வந்து சேவ் பண்ணிட்டு ஜஸ்ட் இது வந்து டைரக்டா ஸ்டைல் மாற்றுறதுக்கான ஒரு மெத்தட்.
இங்க போனோம்னா இங்க பாருங்க, என்னோட டெக்ஸ்ட் கலர் ஒயிட்டா மாறிடுச்சா? ஸோ ஒரு எலமெண்ட்டை ரீட் பண்ணி நம்மளால வந்து ஸ்டைல் வந்து மாற்ற முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா, அந்த எலமெண்ட்டை ரீட் பண்றதுக்கு இந்த டாக்குமெண்ட்ல இருக்க ஒரு ஐடியா நான் ரீட் பண்ண போறேன் அப்படின்றது இருக்கு மீனிங். அதுல என்ன ஐடி அப்படின்றத நான் கொடுத்து, அதுல நான் என்ன பண்ண போறேன்னா, அந்த எலமெண்ட்டோட ஸ்டைல வந்து மாத்த போறேன். அதுல என்ன ஸ்டைல், இது என்ன, இங்க வந்து ஸ்டைல் கொடுத்து அதுக்கப்புறம் என்ன ப்ராப்பர்ட்டி அப்படின்னு கொடுக்கணும். சிஎஸ்எஸ் ப்ராப்பர்ட்டி, கலரா, பேக்ரவுண்ட் கலரா, இல்லை வந்து ஃபாண்ட் சைஸா என்ன அப்படின்றத கொடுத்து அதுக்கான வேல்யூவை இந்த மாதிரி ஈக்குவலுக்கு அப்புறம் கொடுக்கணும். இது கலர் மட்டும் கிடையாது, நம்ம என்ன வேணா சேஞ்ச் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ அது கலர் வச்சு மட்டும்தான் பண்ண முடியும் அப்படிலாம் கிடையாது. ஸோ நீங்க என்ன வேணா சேஞ்ச் பண்ணலாம். எக்ஸாம்பிள் இப்போ வந்து பேக்ரவுண்ட் கலர் மாற்றுவோமா? ஸோ மை பட்டன் டாட் ஸ்டைல் டாட் பேக்ரவுண்ட் கலர். ஸோ நான் வந்து ஆல்ரெடி ரெட் கலர் இருக்கு, நான் அதை ப்ளூ கலராக மாற்றேன். ஓகே, எஸ் ப்ளஸ். இப்போ பார்த்தீங்கன்னா ப்ளூ கலராக மாறிடுச்சு. ஓகேவா? ஸோ என்ன சிஎஸ்எஸ் ப்ராப்பர்ட்டி வேணுனாலும் நம்மளால வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ இது வந்து ஒரு மெத்தட். ஓகேவா? ஸோ இது வந்து ஒரு பேசிக். இதுக்கப்புறம் தான் நம்ம இன்னும் என்னென்ன பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி பார்க்கலாம். ஓகேவா? ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் இந்த டாம்னா என்ன, அது எப்படி ஒர்க் ஆகுது, அதெல்லாம் எல்லாருக்கும் புரிஞ்சுதா? எல்லாருக்கும் அது கிளியரா இருக்கா? டாம்னா என்ன, அது எப்படி ஒர்க் ஆகுது? ஒன் செகண்ட். ஓகே, ஸோ டாம் அப்படிங்கிறது ஹெச்டிஎம்எலுக்கும் ஜாவா ஸ்கிரிப்டுக்கும் மிடில் ஒர்க் ஆகுற ஒரு விஷயம். ஓகேவா? ஸோ அது என்னவா ஒர்க் ஆகுது அப்படின்னா, நம்மளோட ஹெச்டிஎம்எல்ல இருக்க எலமெண்ட்ஸை ரீட் பண்றதுக்காக யூஸ் பண்றது. ஓகேவா? ஸோ டாம் மூலியமா நம்மளால வந்து ஒரு ஹெச்டிஎம்எல்ல இருக்க ஒரு எலமெண்ட்டை ரீட் பண்ண முடியும். அந்த ரீட் பண்ண எலமெண்ட்டை யூஸ் பண்ணி ஜாவா ஸ்கிரிப்ட்ல அந்த எலமெண்ட்ல என்ன சேஞ்சஸ் வேணும்னாலும் நம்மளால பண்ண முடியும். எக்ஸாம்பிளுக்கு அந்த எலமெண்ட்டோட ஸ்டைல் அண்ட் அதே மாதிரி அந்த எலமெண்ட்ல இருக்க டெக்ஸ்ட் மாத்தணும்னா கூட நம்மளால பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ அதுக்கு ஜாவா ஸ்கிரிப்டை யூஸ் பண்ணி நம்ம மாற்றுவோம். ஸோ டாம் வந்து ஹெச்டிஎம்எல்ல இருக்க எலமெண்ட்டை ரீட் பண்ணி எடுக்கிறதுக்காக யூஸ் பண்றதா டாம். ஜாவா ஸ்கிரிப்ட் மூலிமா நமக்கு என்ன சேஞ்சஸ் வேணுமோ அதை முடியும். இதுலயே வந்து இன்னும் கிளிக் பண்ணா சேஞ்ச் பண்றது, ஹோவர் பண்ணா சேஞ்ச் பண்றது, ஸோ இதெல்லாமே வைக்க முடியும் நம்மளால. ஸோ அதெல்லாம் டவுன் தி லைன் அதெல்லாம் பார்க்கலாம். ஓகேவா? ஸோ ஒரு பட்டனை கிளிக் பண்ணும்போது எனக்கு ஸ்டைல் மாறணும் அப்படின்ற மாதிரிலாம் நம்மளால பண்ண முடியும் ஜாவா ஸ்கிரிப்ட்ல டைனமிக்கா. ஸோ அது எல்லாமே பண்ணுவோம். ஸோ சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு ஹெச்டிஎம்எல் டாக்குமெண்ட்ல இருக்க ஒரு எலமெண்ட்டை ரீட் பண்றதுக்கு டாம் வந்து யூஸ் ஆகுது. ஸோ ரீட் பண்ணதுக்கு அப்புறம் ஜாவா ஸ்கிரிப்ட் மூலியமா அந்த எலமெண்ட்டுக்கு தேவையான விஷயங்களை நம்மளால வந்து அப்டேட் பண்ணிக்க முடியும். அதாவது டைனமிக்கா சேஞ்ச் பண்ணிக்க முடியும். வேரியபிள் நேம் கிளாஸ் ஐடி நேம் சேமா இருக்கலாமா? ஓகே, நான் இங்க எல்லாமே மை பட்டன் வச்சதுனால கேக்குறீங்களா? ஸோ வைக்கலாம். பட் ஆனால் இதே வேரியபிள் நேமை நான் இப்போ இங்கே மறுபடியும் யூஸ் பண்ணனா அப்படி யூஸ் பண்ணக்கூடாது. இப்போ இந்த இடத்துல வேரியபிள் போட்டு மறுபடியும் நான் மை பட்டன் போடக்கூடாது, இந்த மாதிரி போடக்கூடாது. ஓகேங்களா? ஸோ பட் இந்த இடத்துல நீங்கள் இந்த கிளாஸ் நேமுக்கும் இல்லை ஐடி நேமும் இந்த வேரியபிள் நேமும் ஒன்றா இருக்கலாம். ஸோ அதுக்கு இதுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஆனால் முடிஞ்ச அளவுக்கு இதை வந்து யூனிக்காக வைக்க ட்ரை பண்ணுங்க, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். ஸோ இப்போ இந்த ஒரு ஐடி நேமா அந்த பட்டன் எதை ரெஃபர் பண்ணுறது? நம்ம ஆல்ரெடி
ஒரு ஐடி நேம் இல்லை கிளாஸ் நேம் எப்படி வைக்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம பார்த்துருப்போம். அது என்ன பேஜ், அதுக்கப்புறம் அது என்ன செக்ஷன், அந்த பட்டனுக்கான பர்பஸ் என்ன, அது என்ன பட்டன், கான்டாக்டஸ் பட்டன், சப்மிட் பட்டன், அந்த மாதிரி என்ன பட்டன் அது அப்படின்ற மாதிரி ஒரு நேம் வச்சுக்கோங்க. இங்கே வேரியபிள் நேம் வைக்கும் போதும் அந்த பட்டன் எதை ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்றத மீன் பண்ற மாதிரி ஒரு நேமா வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அது மீனிங்ஃபுல்லா இருக்கணும், அவ்வளவுதான். ஸோ அது ரெண்டும், இந்த நேமும் வேரியபிள் நேமும் சேமா இருக்கலாம், தப்பு கிடையாது. பட் அது மீனிங்ஃபுல்லா வச்சுக்கோங்க. பட் ஆனால் ரிப்பீட் பண்ணக்கூடாது, அவ்வளவுதான். ஒரே வேரியபிள் நேம் மல்டிபிள் டைம்ஸ் ரிப்பீட் ஆகக்கூடாது. If we use constant instead of way, can we change the style using DOM and okay? So constant, right? சேஞ்ச் ஆகும். ஏன்னா இந்த வேரியபிளை, அதாவது இந்த வேரியபிள் என்ன, இந்த எலமெண்ட் தானே. இந்த வேரியபிள் எதை ரெஃபர் பண்ணுதுன்னா, இந்த ஒரு டாக்குமெண்ட்ல இருக்க ஒரு எலமெண்ட். இந்த எலமெண்ட்டை தான் என்னால் சேஞ்ச் பண்ண முடியாது கான்ஸ்டன்ட்டாக இருக்கும் போது. ஆனால் அந்த எலமெண்ட்டுக்கான ஸ்டைலை மாற்ற முடியும். இல்லை அந்த எலமெண்ட்டை டைனமிக்காக வேற ஏதாவது மாற்றணும்னா மாற்ற முடியும். பட் நான் இதுவே இந்த மை பட்டன் ஈக்குவல் டுன்னு போட்டு என்னால் பண்ண முடியாது. ஈக்குவல் டுன்னு போட்டு வேற ஏதாவது நான் மாற்ற ட்ரை பண்ணனா, இது வந்து கான்ஸ்டன்ட், இது வந்து மாற்ற முடியாது அப்படின்ற மாதிரி எனக்கு எரர் அடிக்கும். ஓகேங்களா? அந்த ஒரு எலமெண்ட்டோட ப்ராப்பர்ட்டிஸை மாற்றலாம், வேல்யூஸை மாற்றலாம். ஆனால் அந்த எலமெண்ட், இப்போ மை பட்டன் அப்படிங்கிற அந்த ஒரு நேமுக்கு வேற ஒரு விஷயத்தை நம்மளால அசைன் பண்ண முடியாது. கான்ஸ்டன்ட் அப்படிங்கிறது ஃபிக்ஸ்டு இல்லை. ஸோ அதனால அந்த மாதிரி பண்ண முடியாது. பட் இந்த மாதிரி ஸ்டைல்ஸ் எல்லாம் மாற்றலாம். ஸோ அது ப்ராப்ளம் இல்லை. ஏன்னா இங்கே ஆல்ரெடி ஒரு எலமெண்ட் தான் நம்ம ரீட் பண்ணியிருக்கோம், அந்த எலமெண்ட்டுக்கு மட்டும் தானே நம்ம ஸ்டைல் மாற்றுறோம். ஸோ அதனால அது அலோவ் பண்ணும். பட் வேற வேறையா மாற்ற முடியாது ஒரே நேம்ல. ஓகே, ஸோ லெட்ஸ் கண்டினியூ. இப்போ இது வந்து பேசிக். ஓகே, ஸோ டாம்னா என்ன, டாம் எப்படி ஒர்க் ஆகுது, அந்த மாதிரி. இப்போ இந்த டாம் யூஸ் பண்ணி நம்மளால என்னெல்லாம் பண்ண முடியும், என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம் ஒன் பை ஒன். ஸோ ஒரு எலமெண்ட்டை ரீட் பண்ணுறதுக்கு நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி டேக் நேம் யூஸ் பண்ணி பண்ண முடியும். கரெக்டாக ரீட் பண்ணுறதுக்கு, ஓகேவா? நான் ஸ்டைல் மாற்றுறதுக்கு இல்லை, ஜஸ்ட் ரீட் பண்ணுறதுக்கு. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா, வேரியபிள் டேக் நேம் அப்படின்னு கொடுத்துட்டு டாக்குமெண்ட் டாட் இந்த டேக் நேம் அப்படின்றது. ஸோ கெட் எலமெண்ட், இங்கே பார்த்தீங்கன்னா கெட் எலமெண்ட்ஸ் பை டேக் நேம் இருக்கா. ஸோ இந்த இது மூலியமா என்னால் ஒரு டேகை ரீட் பண்ண முடியும். அதாவது ஒரு டேகை யூஸ் பண்ணி ஒரு எலமெண்ட்டை ரீட் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து HTML பட்டன் டேக் இருக்கா, நான் இந்த பட்டன் டேகை ரீட் பண்ண போகிறேன். ஸோ பட்டன், ஓகே. ஸோ இப்போ இந்த பட்டனை லாக் பண்ணி பார்க்கலாமா, இந்த எலமெண்ட் வருதான்னு சொல்லிட்டு. ஜஸ்ட் நான் போயிட்டு இங்கே ரெஃப்ரெஷ் பண்ணனா இங்கே பார்த்தீங்கன்னா அந்த பட்டன் வந்துருச்சு. ஸோ என்னால் ஒரு டேகை கால் பண்ணி ரீட் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இப்போதைக்கு கன்சோலில் பார்த்துட்டு இருக்கோம். பட் இதை வந்து இதில் இன்னும் சேஞ்சஸ் பண்ணலாம், அடுத்தடுத்து பண்ணலாம், அடுத்தடுத்து இருக்கு பண்ணலாம். ஸோ ஒரு டேக் நேமை நம்ம ரீட் பண்ணணும்னா இந்த கெட் எலமெண்ட் பை டேக் நேம் அப்படின்றத யூஸ் பண்ணி அதுக்குள்ள அது என்ன டேகை நீங்கள் ரீட் பண்ண போறீங்களோ அதை நீங்கள் போடணும். இப்போ இதில் இன்னொரு கொஸ்டின் வரலாம். இப்போ என்னோட பேஜில் ஒரு பட்டன் தான் இருக்குமா என்ன? எத்தனை பட்டன் வேணா இருக்கலாம், கரெக்டா? அப்போ இங்க எத்தனை பட்டன் இருந்தாலும் ஃபர்ஸ்ட் பட்டன் எதுவோ அதை தான் அது ரெஃபர் பண்ணும். ஓகேவா? இப்போ எக்ஸாம்பிள் இந்த இடத்துல ஒரு பட்டனை போடுறேன், அதே பட்டன் டேக் எனக்கு வந்து இங்க ஒரு பட்டன், இதான் ஃபர்ஸ்ட் பட்டன். ஓகேவா? என்ன பண்ண போறேன்னா ஃபர்ஸ்ட் பட்டன். ஓகே, ஸோ இது ஃபர்ஸ்ட் பட்டன், இது கிளிக் மீ அப்படிங்கிற பட்டன். ஸோ அப்போ எனக்கு 2 பட்டன் இருக்கு, நான் வந்து இங்கே கால் பண்றேன். ஆனா பட்டன் அப்படிங்கிறது காமனா நான் கால் பண்றேன். இப்போ கிளாஸ் நேம் போட்டோம்னா நம்ம கிளாஸ் நேம் மாறி மாறி வச்சிருந்தோம்னா நமக்கு கரெக்டா கிடைக்கும். ஆனா இப்போ இங்க வந்து பட்டன் அப்படிங்கிற டேக் எத்தனை வேணா இருக்கலாம், அது நமக்கு தெரியாது. ஸோ அப்போ இந்த மாதிரி நிறைய இருக்கு அப்படின்னா
ஸோ நமக்கு ஃபர்ஸ்ட் இதை ரீட் பண்ணி ஃபர்ஸ்டா கொடுக்கும். இப்போ நீங்க இந்த இடத்துல ரெண்டுமே கொடுக்குது, இது ரீடுன்றதுனால ரெண்டுமே கொடுக்குது. ஆனா நீங்க ஒரு விஷயத்த மாத்தணும்னு ட்ரை பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் இதுக்கு மட்டும்தான் மாத்தும். இப்போ எக்ஸாம்பிள், ஓகே, அடுத்தது நான் சொல்றேன், ஓகேவா? ஸோ இப்போ இங்க பட்டன்ல இருக்கு, பட்டன் டேக்ன்றதுனால ரீட் பண்றதுனால எல்லாமே ரீட் ஆகுது. பட் நான் இப்போ இந்த பட்டனுக்கு இந்த டெக்ஸ்ட்டை நான் மாத்தணும் அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் பட்டனுக்கான டெக்ஸ்ட்டை மாத்தி விடும், இந்த பட்டனுக்கு மாத்தாலும். ஓகேங்களா? ஸோ இதுக்கு மாத்தணும்னா நம்ம இது ஃபர்ஸ்ட் பட்டன், செகண்ட் பட்டன் அப்படின்னு மென்ஷன் பண்ணணும். ஸோ எத்தனை பட்டன் இருந்தாலும் அதுல ஃபர்ஸ்ட் பட்டனுக்கு எனக்கு மாத்து, இல்லைன்னா செகண்ட் பட்டனுக்கு எனக்கு மாத்து. ஸோ அப்படின்ற மாதிரி நம்ம ஸ்பெசிஃபிக்கா சொல்லணும், இல்லைன்னா மொத்தமா அதை வந்து அஃபெக்ட் பண்ணும். ஓகேங்களா? ஸோ அதனால இந்த டேக் நேம் யூஸ் பண்றது கொஞ்சம் ரிஸ்க். ஏன்னா நம்மளோட HTML ஃபைல்ல ஒரே டேக் நேம் எத்தனை வேணா இருக்கலாம். பட் ஆனால் அதை ரீட் பண்ணி நம்மளால அந்த எலமெண்ட்டை ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ அது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, ஸோ இது டேக் நேம். அடுத்தது கிளாஸ் நேம், நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். ஸோ கெட் எலமெண்ட் பை கிளாஸ் நேம் அப்படிங்கிறது. ஸோ இங்கே நமக்கு நம்மளோட எலமெண்ட்ல ஏதாவது கிளாஸ் நேம் இருந்துச்சுன்னா, ஸோ இங்கே ஒரு மை கிளாஸ் இருக்கா, ஸோ இந்த கிளாஸை போட்டு இங்கே நான் போட்டேன் அப்படின்னா அந்த மை கிளாஸ்ன்னு எத்தனை எலமெண்ட் இருக்கோ அது எல்லா எலமெண்ட்டும் எனக்கு எடுத்துட்டு வந்து கொடுக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ மொத்தமாக 5 இருக்கு. ஸோ அதில் இந்த 5 எனக்கு எடுத்துட்டு வந்து கொடுக்கும். ஸோ இப்போ இந்த இடத்துல கிளாஸ் நேம், இது கிளாஸ் நேம் வச்சு பண்றது. ஸோ கெட் எலமெண்ட் பை கிளாஸ் நேம். அடுத்து ஐடி பார்த்தது, கெட் எலமெண்ட் பை ஐடி, இது நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். இதுல இன்னொன்று இருக்கு. இப்போ நம்ம இங்க வந்து தனித்தனியா போடுறோம்ல, கெட் எலமெண்ட் பை ஐடி, கெட் எலமெண்ட் பை கிளாஸ் நேம், இந்த மாதிரி. ஸோ இப்போ இதுல இன்னொன்று இருக்கு, query செலக்டார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த query செலக்டார்லாம் என்ன அப்படின்னா, இதுக்குள்ள நம்மளால டைரக்டா ஒரு ஐடியும் போட முடியும், ஒரு கிளாஸ் நேமையும் போட முடியும். சிம்பிளா இப்போ நான் ஐடி போடணும்னா ஹேஷ்டேக் போட்டு அந்த என்னோட ஐடியை நான் போட்டுடணும் இந்த இடத்துல. ஸோ ஜஸ்ட் ஹேஷ்டேக் போட்டு மை பட்டன் அப்படிங்கிறத நான் போட்டுடணும். இப்படி போட்டா இந்த query செலக்டார் வந்து என்ன பண்ணுன்னா, என்னோட ஐடியா ஒரு இந்த மை பட்டன் அப்படிங்கிற இருக்க ஐடியை ரெஃபர் பண்ணி அந்த எலமெண்ட்டை ரீட் பண்ணும். ஓகேங்களா? ஒரே லைன்லயா? ஒரே லைன்ல மீன்ஸ் புரியல. ஒரே எலமெண்ட்டுக்கு ஐடி அண்ட் கிளாஸ் கொடுக்கலாமான்னு கேட்குறீங்களா, இல்லை வந்து இந்த மாதிரி டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடி, இந்த மாதிரி டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை கிளாஸ் நேம், இப்படியா? இப்படிலாம் கொடுக்க முடியாது. இந்த மாதிரி நீங்க கேட்டீங்கன்னா இப்படி கொடுக்க முடியாது, கொடுக்கக்கூடாது. ஓகேவா? ஸோ ஒரே லைன்ல ஒரே வேரியபிளுக்கு 2 கொடுக்கக்கூடாது. HTML கொடுக்கலாம். ஸோ ஒரே எலமெண்ட்டுக்கு கிளாஸ் நேமும் கொடுக்கலாம், ஐடி நேமும் கொடுக்கலாம். ஸோ அது ப்ராப்ளம் இல்லை. இப்போ கிளாஸ் நேமும் கொடுக்கலாம் அண்ட் இப்போ ஐடி நேம் வந்து அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரே ஒரே எலமெண்ட்டுக்கு கிளாஸ் நேம் அண்ட் ஐடி நேம் வைக்கலாம். ஸோ அது ப்ராப்ளம் இல்லை. ஓகே, ஸோ இப்போ நம்ம ஆல்ரெடி பார்த்தது என்னன்னா தனித்தனியாக எப்படி ரீட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம். இப்போ query செலக்டர் அப்படின்ற ஒரு மெத்தட் மூலியமா எல்லாத்தையுமே கால் பண்ண முடியும். இப்போ நான் ஐடியை கால் பண்ணணும்னா ஹேஷ்டேக் போட்டு மை பட்டன் அப்படின்னு போட்டுடலாம். ஓகே, ஸோ இது ஒர்க் ஆகுதா பார்ப்போமா? ஃபர்ஸ்ட் இந்த இது ஒர்க் ஆகும். ஓகே, பார்த்தா ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ அந்த ஐடி வந்துருச்சு. ஓகேவா? பட் இங்கே பாருங்களேன், இப்போ இந்த இடத்துல நான் என்ன பண்ண போறேன்னா, இப்போ இந்த இதுல நல்லா பாருங்க, இங்க ஒரு பட்டன் இருக்கு, இங்க ஒரு பட்டன் இருக்கு, ரெண்டுத்தோட ஐடியுமே மை பட்டன் தான். அப்படி பார்த்தா எனக்கு ரெண்டுமே தானே கொடுத்துருக்கணும், கரெக்டா? ஸோ இந்த query செலக்டார் யூஸ் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் எது வெரி ஃபர்ஸ்டோ அதை தான் ரீட் பண்ணும். அதை மட்டும் எடுத்துட்டு வந்து கொடுத்துருவோம் உங்களுக்கு. இப்போ அதே மாதிரி நான் இந்த இடத்துல வந்துட்டு கிளாஸ் நேம் கொடுக்குறேன்னு வச்சுக்கலாம், அந்த மை கிளாஸ்.
அப்படின்ற ஒரு கிளாஸ் நேம் இங்கே இருக்கு இந்த எலமெண்ட்ஸ்ல. ஸோ அப்போ இதுக்கு நான் கொடுக்குறேன் அப்படின்னா ஜஸ்ட் டாட் வச்சு கொடுத்தனா அந்த எலமெண்ட்டை ரீட் பண்ணும். டாட் வச்சா கிளாஸ் நேம் நமக்கு ஆல்ரெடி தெரியும். ஹேஷ்டாக் போட்டால் அது வந்து ஒரு ஐடி நேம். கரெக்டா? ஸோ இந்த மாதிரி இது வந்து ஒர்க் ஆகும். இப்போ நான் கொடுத்தேன்னா என்னோட வெரி ஃபர்ஸ்ட் அதாவது அந்த கிளாஸ் நேம் எதுக்கு மேட்ச் ஆகுதோ அதில் ஃபர்ஸ்ட் எலமெண்ட் எதுவோ அதை எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு கொடுக்கும். ஓகேங்களா? ஸோ இது வந்து query செலக்டர். இதுலயே எனக்கு எல்லாமே வேணும். இப்போ இங்கெல்லாம் வந்து எல்லாமே வந்துச்சுல. இப்போ கெட் எலமெண்ட் பை ஐடின்னு கொடுத்தா எத்தனை எலமெண்ட் இருந்தாலும் எல்லாமே வந்துச்சு. 2 இருந்தால் 2 வந்துச்சு. இங்கே மை கிளாஸ்ல மொத்தம் 5 எலமெண்ட் இருந்துச்சு கிளாஸ் நேம், இதே கிளாஸ் நேம்ல. அப்போ எனக்கு 5 வந்துச்சு. ஆனால் இங்கே ஒன்று தானே வருது. அப்போ இந்த query செலக்டர் யூஸ் பண்ணி எல்லாமே எடுக்க முடியாதா அப்படின்னு கேட்டால் அதுக்கு ஒரு இன்னும் இருக்கு, query செலக்டர் ஆல் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஸோ நான் இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணனா இங்கே பார்த்தீங்கன்னா 5 எலமெண்ட் எனக்கு கொடுத்துரும். இருக்கிற எல்லாத்தையுமே எடுத்துட்டு வந்து கொடுக்கும். ஓகேவா? வெறும் query செலக்டர் போட்டிங்கன்னா அந்த கிளாஸ் நேம் இல்லை அந்த ஐடி நேம்ல மேட்ச் ஆகுற ஃபர்ஸ்ட் எலமெண்ட்டை மட்டும் எடுத்துட்டு வந்து கொடுக்கும். query செலக்டர் ஆல் அப்படின்னா அந்த கிளாஸ் நேம் இல்லை அந்த ஐடி நேம்ல மேட்ச் ஆகுற எல்லா எலமெண்ட்டையும் எடுத்துட்டு வந்து கொடுக்கும். எல்லா எலமெண்ட்டையும் ரீட் பண்ணும். ஓகேங்களா? ஸோ இந்த query செலக்டரை யூஸ் பண்ணலாம். ஓகே, இப்போ அடுத்தது, இப்போ நம்ம எலமெண்ட்ஸ் எல்லாம் ரீட் பண்ணிட்டோம். இப்போ இந்த எலமெண்ட்ல இருக்க ஒரு டெக்ஸ்ட், இப்போ இந்த இடத்துல வந்து ஓகே இந்த பட்டன் வச்சுக்கலாமே. இந்த பட்டன் இப்போதைக்கு எடுத்துறேன். இப்போ இங்கே கிளிக் மீ அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கு. அதோட ஐடி இது. அது கிளாஸ் நேம்னா சில ஏதோ ஒரு கிளாஸ் நேம் கொடுத்துருக்கேன். இப்போ நான் என்ன நினைக்கிறேன்னா இந்த கிளிக் மீ அப்படிங்கிற டெக்ஸ்ட்டை நான் மாற்ற போறேன். நான் மாற்றணும்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ அப்போ இந்த டெக்ஸ்ட்டை எப்படி மாத்துறது அப்படின்னா நான் ஃபர்ஸ்ட் அந்த எலமெண்ட்டை கால் பண்ணணும். இதெல்லாம் வந்து ஜஸ்ட் கமெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ வேரியபிள் சேஞ்ச் டெக்ஸ்ட். ஸோ நீங்கள் எப்படி போல டாக்குமெண்ட் டாட் இங்கே வந்து நீங்கள் எது வேணா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எலமெண்ட் பை ஐடி கிளாஸ் நேம் எது வேணா யூஸ் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு சும்மா ஐடி போடுறேன். ஸோ இங்கே மேபி கிளாஸ் நேம் வச்சு போவோம். ஏன்னா நம்ம ஸ்டைல் தான் இதில் கிளாஸ் நேம் வச்சு வராது. இது ஒரு இதாக வச்சு பார்த்துக்கலாம். ஓகேவா? உங்களுக்கு அப்போ தான் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ இதுதான் என்னோட கிளாஸ் நேம், கிளிக் மீ பட்டன் அப்படிங்கிறது. இந்த பட்டனோட அந்த உள்ளுக்குள்ள இருக்க கண்டென்ட் கரெக்டாக அந்த கண்டென்ட்டை நான் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னா சேஞ்ச் டெக்ஸ்ட் டாட் டெக்ஸ்ட் கண்டென்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி டெக்ஸ்ட் கண்டென்ட். ஸோ ஃபஸ்ட்டு அது வருதான்னு செக் பண்ணலாம். டாக்ல ஃபர்ஸ்ட் அந்த அதோட டெக்ஸ்ட் என்ன இருக்கு அப்படின்னு ரீட் பண்ணலாம். டெக்ஸ்ட் so undefined. So maybe ID once again. மகாலட்சுமி என்ன கொஸ்டின் கேட்குறீங்கன்னு கிளியரா இல்லை. ஐடியில் என்ன கொஞ்சம் சொன்னீங்கன்னா மறுபடியும் ரிப்பீட் பண்ணுறேன். மகாலட்சுமி ஹலோ சார், குட் ஈவினிங் சார். யா சொல்லுங்க சார். query செலக்டர்ல ஐடி யூஸ் பண்ணி சேஞ்ச் பண்ணீங்கல்ல சார், அது மட்டும் ஒன் செகண்ட் சார். ஓகே ஓகே ஷூர். ஸோ மை பட்டனா
equivalent document dot selector அதில் ஹேஷ்டேக் போட்டு அந்த எலமெண்டோட ஐடி கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த எலமெண்ட் ரீட் ஆகும். ஸோ ஜஸ்ட் ஹேஷ்டேக் போட்டு கொடுக்கும். அது எந்த எலமெண்ட்டோ அந்த எலமெண்டோட ஐடி நீங்கள் ஹேஷ்டேக்ல போட்டு கொடுத்து ஜஸ்ட் நீங்கள் ரன் பண்ணுவீங்க அப்படின்னா அந்த எலமெண்ட் ரீட் ஆகும். ஓகேவா? ஸோ கிளாஸ் நேம்னா டாட் வச்சு கிளாஸ் நேம் போடணும். ஐடி நேம்னா ஜஸ்ட் ஹேஷ்டேக் போட்டு அந்த ஐடி நேம் போடணும். இந்த query செலக்டாரில் இந்த query செலக்டார் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் இருக்க எலமெண்ட்டை மட்டும் எடுத்துகிட்டு வரும். query செலக்டார் ஆல் அப்படிங்கிறது போட்டிங்க அப்படின்னா அந்த ஐடியில் அந்த கிளாஸ் நேம் மேட்ச் ஆகுற எல்லா எலமெண்ட்ஸையும் எடுத்துகிட்டு வரும். ஓகே, ஸோ கம் பேக் திஸ். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு எலமெண்ட்ல இருக்க டெக்ஸ்ட். ஸோ இந்த query செலக்டார் இதுக்கு முன்னாடி நம்ம வந்து இந்த கெட் எலமெண்ட் பை கிளாஸ் நேம் போட்டோம்ல. ஸோ கிளாஸ் நேம் போட்டு டைரக்டாக அதோட டெக்ஸ்ட் கண்டென்ட்டை ரீட் பண்ண முடியாது. ஸோ அதை பண்ணணும்னா ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து என்ன பண்ணுறேன்னா பிரியங்கா கிளாஸ் நேம். ஸோ கெட் எலமெண்ட் பை கிளாஸ் நேம் மை கிளாஸ் இருக்கா. இங்கே இந்த கிளாஸ் நேமில் இப்போ நீங்கள் இந்த மை கிளாஸ்ன்னு இருக்கா. ஸோ இதில் எவ்வளோ கிளாஸஸ் வேணாலும் இருக்கலாம். கரெக்டா? இப்போ ஏன்னா இந்த ஒரே கிளாஸ் நேம்ல மல்டிபிள் கிளாஸஸ் இருக்க பாசிபிலிட்டிஸ் இருக்கு. கரெக்டுங்களா? இப்போ அதில் ஃபார் எக்ஸாம்பிள் இதில் ஒரு விஷயம் என்னன்னா நீங்கள் நல்லா கவனிச்சிருந்தீங்கன்னா இந்த கெட் எலமெண்ட் பை கிளாஸ் நேம் போடும்போது எத்தனை கிளாஸ் நேம், அதாவது இந்த மை கிளாஸ்ன்ற கிளாஸ் நேம்ல எவ்வளோ எலமெண்ட் இருந்தாலும் அது எல்லாத்தையுமே எடுத்துட்டு வந்து கொடுத்துச்சு. கரெக்டா? ஸோ இது ஒரு சும்மா ஒரு டைம் ரிப்பீட் பண்ணுறேன், பார்க்கலாம். இப்போ இந்த இதுக்கு இப்போ நான் எல்லாத்தையும் கவர் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ நான் ஜஸ்ட் கிளாஸ் நேம் யூஸ் பண்ணி அந்த எலமெண்ட்டை ரீட் பண்ணுறேன். ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா இருக்கிற எல்லா எலமெண்ட்டும் வந்துருச்சு. கரெக்டாக? ஸோ இங்கே இருக்கிற எல்லா எலமெண்ட்டும் வந்துருச்சு. இப்போ இதுல எனக்கு எவ்வளோ எலமெண்ட் இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஐ மீன் ஒரு கோடுக்கு அது வந்து டிஃபால்ட்டா தெரியாது எவ்வளோ இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே சொல்ற வரைக்கும். ஸோ அப்போ அதுல எனக்கு ஃபர்ஸ்ட் எலமெண்ட் 0 எலமெண்ட் இதுதான். இந்த 0 எலமெண்ட்டுக்கு ஸ்டெயில் பண்ண ட்ரை பண்ணா ஸோ இங்க பாத்தீங்கன்னா இந்த மை கிளாஸ் பாத்தீங்கன்னா ஒயிட் கலர்ல மாறிடுச்சு. எப்படி நான் வந்து கலரை மாத்திட்டா இங்க பாத்தீங்களா ஃபர்ஸ்ட் எலமெண்ட். நான் இங்க வந்து இண்டெக்ஸ் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இண்டெக்ஸ் அப்படிங்கிறது 0ல ஸ்டார்ட் ஆகும். 0 1 2 3 4 அப்படி போய்கிட்டே இருக்கும். கரெக்டா? ஸோ இதுவும் ஒரு அரேவா தான் கிடைக்கும். இங்க பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு அரேவா இருக்கா. இங்க பாத்தீங்கன்னா ஒரு ஸ்கொயர் பிராக்கெட் இருக்கா. அசூம் பண்ணி காட்டுறேன். இங்க பாருங்க ஸ்கொயர் பிராக்கெட் இருக்கா. ஸோ டோட்டலா 5 எலமெண்ட் இருக்கு. ஸோ அதுல எனக்கு இந்த ஃபர்ஸ்ட் எலமெண்ட்டுக்கு ஸ்டெயில் பண்ணணும், வேற ஏதாவது மாற்றணும், இல்லை அதை ரீட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு அதோட இண்டெக்ஸ் வேல்யூவை இங்கே கொடுக்கணும். அதாவது கிளாஸ் நேம் அதில் 0 அந்த எலமெண்ட்டுக்கு ஸ்டெயில் டாட் கலர் அப்ளை பண்ணி நம்ம கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இல்லை இதோட டெக்ஸ்ட் கண்டென்ட், அதாவது அது உள்ள என்ன டெக்ஸ்ட் இருக்குன்னு நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சேம் இந்த கிளாஸ் நேம் லாக்ல போகிறோம் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி ஐடியில தானே ஒர்க் ஆச்சு. ஸோ இதை ரீட் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி தான் பண்ணணும். இந்த அதாவது ஆஃப் 0, ஏன்னா இது எல்லாமே ஒரு அரேவா இருக்கு. அதில் நீங்கள் எல்லாத்தையுமே ஒரே நேரத்தில் ரீட் பண்ண முடியாது. ஏதாவது ஒரு பர்டிகுலர் எலமெண்ட் தானே ரீட் பண்ண முடியும். ஸோ அப்போ அதை ரீட் பண்ணும்போது எந்த இண்டெக்ஸ்ல இருக்க எலமெண்ட் வேணும் அப்படின்றத நம்ம சொல்லணும். ஸோ அது 0வா 1ஆ 2ஆ அந்த மாதிரி. ஸோ இப்போ நான் இங்கே போய் பார்த்தேன்னா மை கிளாஸ் அப்படின்றது வரும். மேபி டிஃபரன்சியேஷனுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா இங்கே நான் என்ன பண்ணுறேன்னா 1 2 and 3 5.
ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்டாக வச்சுருக்கேன். ஸோ நான் 0ன்னு போட்டதுனால எனக்கு மை கிளாஸ் 1 அப்படிங்கிறது வரும். இதுவே நான் இந்த இடத்துல மொத்தமா 5 இருக்கா, அப்போ இண்டெக்ஸ் 4 தான். ஏன்னா 0ல ஸ்டார்ட் ஆகுது. மொத்தமா 5 எலமெண்ட் இருக்கு அப்படிங்கும்போது 4 தான். 0, 1, 2, 3, 4 அவ்வளோதான் வரும். இப்போ நான் தேர்ட் எலமெண்ட்டுக்கு நான் ஸ்டைல் வந்து மாத்துறேன் அப்படின்னா, இங்க பார்த்தீங்கன்னா தேர்டுக்கு மட்டும் இங்க மாறிடுச்சு. அதாவது எலமெண்ட் இங்க 4வது எலமெண்ட். பட் இண்டெக்ஸ் வைஸ் இதுதான் தேர்ட் கரெக்டா? ஏன்னா 1ங்கிறது 0வா இருக்கும், 2ங்கிறது 1ஆ இருக்கும். அதாவது இண்டெக்ஸ்ல அது எப்படி இது இந்த இடத்துல கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆச்சுன்னா, இண்டெக்ஸ் வேற லென்த் வேற கரெக்டா? ஸோ இண்டெக்ஸ்ல இந்த மை கிளாஸ் 1 அப்படிங்கிறது தான் 0 இண்டெக்ஸ். ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் இந்த எலமெண்ட், அடுத்தது செகண்ட் இண்டெக்ஸ் இந்த எலமெண்ட், இந்த 3 அப்படிங்கிறது, 4ங்கிறது தேர்ட் எலமெண்ட், 5ங்கிறது ஃபோர்த் எலமெண்ட், லாஸ்ட் எலமெண்ட். ஸோ நம்ம தேர்ட் எலமெண்ட்டை ரீட் பண்றதுனால இந்த 4 அப்படிங்கிறது ஸ்டைல் வந்து மாறும். ஸோ அதுக்கான ஸ்டைல் தான் இங்க மாறி இருக்கு. ஓகேவா? ஸோ ஒரு இந்த மாதிரி இந்த கிளாஸ் நேமை யூஸ் பண்ணி ஸ்டைல் பண்ணணும் அப்படின்னா இந்த இண்டெக்ஸ் வேல்யூவை கொடுத்து பண்ண முடியும். அதே மாதிரி அந்த கண்டென்ட்டை ரீட் பண்ணணும் அப்படின்னாலும் நம்மளால இந்த மாதிரி பண்ண முடியும். அப்போ இங்கேயே இந்த கொரி செலக்டார் போடும்போது எனக்கு டைரக்டா வந்துச்சு. அதாவது இங்கே கரெக்டா இப்போ நான் அந்த கொரி செலக்டார் போட்டேன். இப்போ இங்க மேல, அதாவது இப்போ நானே 2 விதமா சொல்றேன்ல. இப்போ கிளாஸ் நேம் நீங்க போட்டீங்கன்னா அரே இங்க போடணும், அதாவது இண்டெக்ஸ் போடணும். ஆனா இந்த கொரி செலக்டார் போட்டா மட்டும் எப்படி டைரக்டா கிடைக்குது? இதுக்கும் ஆன்சர்ஸ் ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கோம், பட் அந்த டெஃபினேஷன்ல இருக்கும். ஸோ யாராவது கெஸ் பண்ணி சொல்றீங்களா? ஏன் கொரி செலக்டார்ல டைரக்டா வருது? என்னால டைரக்டா அதோட டெக்ஸ்ட் கண்டென்ட்டை எடுக்க முடியுது. ஆனா இந்த கெட் எலமெண்ட் பை கிளாஸ் நேம்னு போட்டா மட்டும் ஏன் நான் இந்த இண்டெக்ஸ் வேல்யூ கொடுத்து நான் அந்த டெக்ஸ்ட் கண்டென்ட்டை எடுக்கணும்? அப்பனா தான் என்னால எடுக்க முடியுது. ஏன்? கொரி செலக்டார் கொடுத்தா டைரக்டா எடுக்க முடியுது. கிளாஸ் நேம் கொடுத்தா இண்டெக்ஸ்ல நம்பர் கொடுத்து தான் எடுக்க முடியுது. ஒய்? ஸோ யாராவது கெஸ் பண்றீங்களா? ஏன்னா சிம்பிள் தான். ஸோ ஈஸியா கெஸ் பண்ணலாம். ஸோ லெட்ஸ் ட்ரை, ஜஸ்ட் ட்ரை பண்ணுங்க, அவ்வளோதான். அது தப்பா இருந்தாலும் பரவாயில்ல. Because query selector read only one element. Okay. Any other guess? ஓகே. ஸோ கர்ணன் சொன்னது கரெக்ட் தான். இந்த query செலக்டார் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரே ஒரு எலமெண்ட், இங்கே ஒரே கிளாஸ் நேம்ல எத்தனை எலமெண்ட் இருந்தாலும் அதுல ஃபர்ஸ்ட் எலமெண்ட் மட்டும் தான் ரீட் பண்ணும். இல்ல ஒரே ஒரு எலமெண்ட் தான் இருக்குன்னா அதை மட்டும் தான் ரீட் பண்ணும். அதாவது இதோட ரிட்டர்ன் என்னவா இருக்குன்னா ஒரு எலமெண்ட் தான் இருக்கும். ஸோ மல்டிபிள் எலமெண்ட்ஸ் இருக்காது. ஸோ எங்கெல்லாம் மல்டிபிள் எலமெண்ட்ஸ் உங்களுக்கு கிடைக்குதோ, இப்போ இந்த கெட் எலமெண்ட் பை கிளாஸ் நேம்ல அரே தான் கிடைக்கும், சிங்கிள் எலமெண்ட் கிடைக்காது. ஆனா இந்த கொரி செலக்டர்ல சிங்கிள் எலமெண்ட் தான் கிடைக்கும். ஸோ எங்கெல்லாம் உங்களுக்கு சிங்கிள் எலமெண்டா கிடைக்குதோ அங்கெல்லாம் டைரக்டா உங்களால அக்சஸ் பண்ண முடியும். எந்த இடத்துலலாம் உங்களுக்கு அரேவா கிடைக்குதோ அங்கெல்லாம் உங்களால அந்த இண்டெக்ஸ் நம்பரை கால் பண்ணி தான் உங்களால வந்து அதுக்கான விஷயங்கள், அதாவது ஸ்டைலா இருக்கலாம், கண்டென்ட்டா இருக்கலாம், எல்லாத்தையும் உங்களால அக்சஸ் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ கர்ணன் சொன்னது கரெக்ட் தான். குட் கர்ணன். ஸோ கரெக்டாக கெஸ் பண்ணிட்டீங்க. ஓகே. ஸோ இப்போ நம்ம வந்து இந்த டெக்ஸ்ட் கண்டென்ட் என்ன, இந்த கிளிக் மீ பட்டனோட டெக்ஸ்ட் கண்டென்ட் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கிளிக் மீ அப்படின்னு வந்துருச்சு. இப்போ இதை சேஞ்ச் பண்ணணும்னா சிம்பிள். இப்போ இந்த டெக்ஸ்ட் கண்டென்ட் தானே மாற்றணும். சேஞ்ச் டெக்ஸ்ட். இப்போ நான் இதுக்கு வந்து என்ன பண்ண போறேன் அப்படின்னா, ஆல்ரெடி கிளிக் மீன் இருக்கு, நான் வந்து கிளிக் அப்படின்னு சும்மா மாத்துறேன். இங்க ஆல்ரெடி கிளிக் மீ இருக்கு, இப்போ பார்த்தீங்கன்னா கிளிக்டு அப்படின்னு மாறிடுச்சு. ஓகேவா? ஸோ இந்த கிளிக் மீன்றது தான் அது ரீட் பண்ணுது. அதுக்கப்புறம் நான் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா அதோட டெக்ஸ்ட் கண்டென்ட்டை மாற்றி விட்டேன், கிளிக்டு அப்படின்னு சொல்லிட்டு.
ஸோ அப்போது அதோட டெக்ஸ்ட்டை எனக்கு மாற்றி விட்டுருச்சு, அதோட டெக்ஸ்ட் கண்டென்ட்டை. ஓகே, ஸோ ஒரு டெக்ஸ்ட் கண்டென்ட்டை மாற்றணும் அப்படின்னா அந்த எலமெண்ட்டை ரீட் பண்ணி டாட் டெக்ஸ்ட் கண்டென்ட், அவ்வளோதான். ஸோ அது மூலிமா நம்மளால டெக்ஸ்ட் கண்டென்ட்டை மாற்றிக்க முடியும். ஓகே, ஸோ இப்போ இன்னொன்று, இதில் நம்மக்கிட்ட சம்டைம்ஸ் இப்போ இந்த இடத்துல வந்து மீட்டிங்கில் நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த 5 மட்டும் போல்டாக மாற்றணும்னா நான் என்ன பண்ணுவேன், ஜஸ்ட் வந்து போல்டு டேக் பி டேக் போட்டு அதுக்குள்ள அந்த 5ன்றதை நான் கொடுத்துட்டேன்னா அது வந்து போல்டாக இருக்கும். கரெக்டாக போயிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ இந்த 5 அப்படிங்கிறது மட்டும் போல்டாக இருக்கு. ஸோ போல்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி தான். இப்போது இதை நான் வந்து எப்படி சேஞ்ச் பண்ணுறது, இப்போ இது டெக்ஸ்ட் கண்டென்ட்டை சேஞ்ச் பண்ணுறதுக்கு டெக்ஸ்ட் கண்டென்ட் யூஸ் பண்ணோம். ஆனால் உள்ளுக்குள்ளே வேற டேக் இருக்கு, இது கண்டென்ட் மட்டும் கிடையாது. கரெக்டா, இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா எல்லாம் உங்களுக்கு நான் காட்டுறேன். இப்போ இந்த மைக் கிளாஸ் தானே, இதை வந்து கமெண்ட் மைக் கிளாஸ் கண்டென்ட், ஓகேவா. ஸோ இந்த மைக் கிளாஸில் கடைசி எலமெண்ட், ஸோ அதாவது 4th எலமெண்ட், அதோட டெக்ஸ்ட் கண்டென்ட் என்ன அப்படின்றத நான் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இப்போ இது என்ன வருதுன்னா, இது உள்ளுக்குள்ள டேகும் இருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த போல்டு டேக் இருக்கு, ஆனால் அந்த டேகை வந்து இங்கே காட்டல. பார்த்தீங்களா, வெறும் கண்டென்ட் மட்டும் தான் வருது. ஸோ இந்த டெக்ஸ்ட் கண்டென்ட் என்ன பண்ணுன்னா அந்த எலமெண்ட்டுக்குள்ள இருக்க கண்டென்ட்டை மட்டும்தான் ரீட் பண்ணும். ஓகேங்களா. ஆனால் இப்போ நான் என்ன நினைக்கிறேன்னா, இந்த HTML போல்டுன்னு கொடுக்காம, நான் இங்கே போல்டுன்னு கொடுக்கல, இங்கே நார்மலாக தான் இருக்கு. ஆனால் நான் இந்த 4th எலமெண்ட்டுக்கு இந்த 5க்கு மட்டும் போல்டு நான் கொடுக்க வேணும். எனக்கு இந்த மைக் கிளாஸ் அதில் எனக்கு வந்து போல்டுன்னு ஒன்று அப்ளை பண்ணும். இல்லைனா இப்படி வச்சுக்கலாமே, இப்போ இந்த எலமெண்ட்டுக்கு ஸோ இப்போ இப்படி வரும். அதாவது எப்படி நான் அவுட்புட் சும்மா சொல்கிறேன். 5th எலமெண்ட் ஹைஃபன் போல்ட் இப்படின்னு வரணும் எனக்கு அவுட்புட்டு. இந்த அதாவது இதான் கண்டென்ட்டாக எனக்கு வரணும். ஆனால் இந்த போல்டு மட்டும், இந்த போல்டுன்ற டெக்ஸ்ட் மட்டும் போல்டாக இருக்கும். ஓகேவா. ஸோ இப்போ நான் இந்த இடத்துல இந்த கண்டென்ட்டை மட்டும் மாற்றணும்னா ஜஸ்ட் நான் வந்து எப்பயும் போல் கிளாஸ் நேம் ஆஃப் 4 டாட் டெக்ஸ்ட் கண்டென்ட் ஈக்குவல் டு ஜஸ்ட் வந்து நான் இதை கொடுத்தேன் அப்படின்னு இந்த 5th எலமெண்ட் ஹைஃபன் போல்டு இப்படி கொடுத்தேன்னா எனக்கு சிம்பிளாக அதோட இது வந்து சிம்பிளாக மாறிடும். வெறும் அப்படியே அந்த டெக்ஸ்ட் மட்டும் தான் இருக்கும், டெக்ஸ்ட்டை மட்டும் மாற்றி விட்டுரும். ஆனால் எனக்கு என்னன்னா இந்த போல்டுன்ற டெக்ஸ்ட்டு போல்டாக இருக்கணும், அந்த பி டேக் அப்ளை பண்ண மாதிரி இருக்கணும். ஸோ அப்படி ஒன்று பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். அப்படின்னா அப்போ அதுக்கு என்ன பண்ணலான்னா, சேம் அந்த எலமெண்ட்டை ரீட் பண்ணி டாட் இன்னர் HTML அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு. ஸோ இந்த இன்னர் HTML என்ன அப்படின்னா, அந்த எலமெண்ட்டோட அந்த எலமெண்ட்டுக்குள்ள இருக்க கண்டென்ட்டுக்கு நம்மளால HTML டேக்ஸ் அப்ளை பண்ண முடியும். இப்போ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த டெக்ஸ்ட்ல இந்த போல்டுன்ற டெக்ஸ்ட்டுக்கு மட்டும் போல்டு டேக் அப்ளை பண்ணும். ஸோ போல்டு டேக் என்ன, ஓப்பன் பி க்ளோஸ் டேக்ல பி, கரெக்டா. ஸோ இந்த டெக்ஸ்ட் மட்டும் போல்டாக வரணும் இந்த மாதிரி. ஓகே, ஸோ இந்த மாதிரி நான் கொடுத்துட்டேன் அப்படின்னா எனக்கு இதை வந்து ஒரு டேகா, ஒரு HTML டேகா இதை கன்சிடர் பண்ணி எனக்கு அதை வந்து அப்ளை பண்ணும். ஓகேவா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த போல்டு அப்படிங்கிற வேர்டு மட்டும் போல்டாக இருக்கா, நல்லா டார்க்கா. ஸோ ஒரு எலமெண்ட்டோட கண்டென்ட்டை ரீட் பண்ணணும், கண்டென்ட்டை மட்டும் நான் சேஞ்ச் பண்ணணும், ரீட் பண்ணணும் அப்படின்னா டெக்ஸ்ட் கண்டென்ட். இல்லை எனக்கு அந்த கண்டென்ட்ல ஒரு சில வேர்டு வந்து ஒரு மாதிரி இருக்கணும், அதாவது நார்மலாக இருக்கணும், சில வேர்ட்ஸ் வந்து போல்டாக இருக்கணும், இல்லை இட்டாலிக் அப்ளை பண்ணலாம், இல்லை வேற எந்த டேக் வேணால் நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ ஒரு HTML டேக் எனக்கு நான் கொடுக்கணும், அந்த HTML டேக் மூலியமாக தான் அதை வந்து நான் அப்ளை பண்ணணும் அப்படின்ற ஒரு இது இருந்துச்சு, ஒரு சுச்சுவேஷன் இருக்குது, ஒரு ரெக்குவயர்மெண்ட் இருக்குது அப்படின்னா
அப்போ இந்த இன்னர் HTML அப்படின்றத கால் பண்ணி அதுக்கு நீங்க ஸ்ட்ரிங்கா உங்களுக்கு என்ன வேணுமோ அந்த டேகை கால் பண்ணி உங்களால கொடுக்க முடியும். எக்ஸாம்பிளுக்கு இந்த போல்டு, அது போல்டு டேக் மட்டும் தான் கொடுக்க முடியுமானா இல்லை எந்த டேக் வேணா கொடுக்கலாம். இப்போ நான் இந்த இடத்துலயே இட்டாலிக் கொடுத்தேன் அப்படின்னா அது வந்து இட்டாலிக் டெக்ஸ்டா இருக்கும். ஓகேவா? ஸோ என்ன டேக் வேணாலும் நம்மளால யூஸ் பண்ண முடியும். ஆனா இந்த டெக்ஸ்ட் கண்டென்ட்டுக்குள்ள நான் இதை அப்படியே கொடுக்குறேன்னு வச்சுக்கலாம். அது என்ன பண்ணுன்னா அந்த டேகையும் ஒரு கண்டென்ட்டா ஒரு டெக்ஸ்டா அதை வந்து கன்சிடர் பண்ணிக்கும். இப்போ நான் வந்து இதை வந்து கமெண்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா இங்க பாருங்களேன், இந்த டேக் அப்படி வந்துருச்சா, ஐ டேக். ஸோ டெக்ஸ்ட் கண்டென்ட் நீங்க என்ன கொடுத்தாலும் அதை வந்து ஒரு டெக்ஸ்டா மட்டுமே கன்சிடர் பண்ணும். இந்த இன்னர் HTML நீங்க டேக் கொடுத்தீங்கன்னா அதை டேகா கன்சிடர் பண்ணும், டெக்ஸ்டா கொடுத்தீங்கன்னா அதை டெக்ஸ்டா கன்சிடர் பண்ணி அதை அப்ளை பண்ணும். ஓகேவா? ஸோ எது வேணுமோ அதை நீங்க ப்ராப்பராக யூஸ் பண்ணிக்கணும். டெக்ஸ்ட் கண்டென்ட் வெறும் டெக்ஸ்ட் மட்டும் தானா டெக்ஸ்ட் கண்டென்ட், HTML நான் அப்ளை பண்ணும் அப்படின்னா இன்னர் HTML. ஓகேவா? ஸோ இதெல்லாம் மாற்றணும்னா இந்த மாதிரி நம்மளால வந்து பண்ண முடியும். ஓகே, ஸோ இப்போ இன்னைக்கு கிளாஸ் இதோட நம்ம கட் பண்ணிக்கலாம். பட் ஆனால் நெக்ஸ்ட் வந்து என்ன இருக்கும்னா நம்மளால இன்னும் என்ன பண்ண முடியும்னா, இப்போ இங்க ஒரு கிளாஸ் நேம் இருக்கு, இந்த கிளாஸ் நேமை நம்மளால சேஞ்ச் பண்ண முடியும். இல்லை புதுசா ஒரு கிளாஸ் நேமை ஆட் பண்ண முடியும், ஆட் பண்ண கிளாஸ் நேமை ரிமூவ் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஆட்ரிபியூட்டையே நம்மளால ஆட் பண்ணி ரிமூவ் பண்ணி அதெல்லாம் பண்ண முடியும். ஸோ அதெல்லாம் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். எப்படி வந்து ஒரு ஆட்ரிபியூட் வந்து ஆட் பண்றது, ஒரு எலமெண்ட்டுக்கு ஆட் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு ஆட்ரிபியூட்டை எப்படி ரிமூவ் பண்றது, அதோட அட்வான்டேஜஸ் என்ன, ஏன் ஒரு கிளாஸ் நேம் நான் டிஃபால்ட்டா அங்கேயே போய் கொடுத்துடலாமே, ஏன் நான் ஜாவா ஸ்கிரிப்ட் டாம் மூலியமா ரீட் பண்ணி ஜாவா ஸ்கிரிப்ட் மூலியமா அதை வந்து நான் சேஞ்ச் பண்ணி ஒரு கிளாஸை நான் ஆட் பண்ணும், அப்புறம் ஒரு கிளாஸை நான் ரிமூவ் பண்ணும், ஏன்? ஸோ இதெல்லாம் என்ன பண்ணணும், இதெல்லாம் எதுக்காக அதை நம்ம யூஸ் பண்றோம்? ஸோ ஒரு ஆட்ரிபியூட்டை ஜாவா ஸ்கிரிப்ட் மூலியமா டாம் மூலியமா ரீட் பண்ணி அப்ளை பண்றதுனால என்ன அட்வான்டேஜஸ், ஸோ இது எல்லாமே வந்து நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இன்னைக்கு கிளாஸ் வந்து என்னென்னலாம் நம்ம பார்த்தோமோ அதெல்லாம் நீங்க வந்து ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. அண்ட் டாம்னா என்ன, டாம் மூலியமா எப்படி ஒரு எலமெண்ட்டை ரீட் பண்றது, எப்படி ஒரு டெக்ஸ்ட் கண்டென்ட்டை மாத்துறது, எப்படி ஸ்டைல் அப்ளை பண்றது, ஸோ இந்த விஷயங்கள்லாம் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. அண்ட் இந்த ஆட்ரிபியூட் ப்ளஸ் இன்னும் நிறைய இருக்கு. இன்னும் இதுலயே வந்து ஈவெண்ட் அந்த மாதிரிலாம் நிறைய இருக்கு, ஈவெண்ட் லிசனர், ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கு. அதெல்லாம் ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம பார்க்க போகிறது எப்படி ஒரு ஆட்ரிபியூட்டை டைனமிக்காக சேஞ்ச் பண்ணுறது, எப்படி ஒரு ஆட்ரிபியூட் ஆட் பண்ணுறது, எப்படி ரிமூவ் பண்ணுறது, ஆல்ரெடி ஆட்ரிபியூட் இருந்தாலும் அதில் எப்படி அப்டேட் பண்ணுறது, ஸோ அதோட அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன, ஸோ இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம்.